10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்ய போறத சொல்லுகிறார் உங்களுக்கு. அதாவது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அதாவது ஒரு காரியத்தை மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாராயிரம் உலகத்துல ஒரு காரியத்தை செய்யும் போது எனக்கு அவ்வளவு செய்ய முடியாது, இவ்வளவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆராய்ஞ்சே பார்க்க முடியாது, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அவங்கள பார்த்து இந்த நாள்ல சொல்றாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் எதை செய்தாலும் அதை என்ன செய்வார்? பெரிய காரியமா தான் செய்வார். அடிச்சு சின்னதா செய்யணும், குட்டிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற தேவனே கிடையாது. அவர் எப்பவுமே என்ன செய்வாரு? பெருசா செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சத்துரு சொல்லுவான், அவரால் சீக்கிரமா உனக்கு செய்ய முடியாது, அவரால் என்ன செய்ய முடியாது, உனக்கு இந்த காரியத்தை உடனே செய்ய முடியாது, லேட்டா செய்வாரு, இல்லைன்னா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சந்தேகத்தை என்ன செய்வான்? பிசாசு கொண்டு வருவான். ஆனா நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரவே கூடாது. அவர் என்ன செய்வார்? பெரிய காரியத்தை செய்வார். அவர் எனக்கு எண்ணி முடியாத அளவுக்கு செய்வார், ஆராய்ந்து முடியாத அளவுக்கு செய்வார், என்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்வார், என் மைண்டுக்கு எட்டாத காரியத்தை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அதாவது அசுத்த ஆவியால என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனை குழப்ப முடியும். அந்த குழம்பின மனுஷனை அதை சரி பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரால தான் முடியும், வேற யாராலையும் உலகத்துல முடியாது. ஒரு மனிதனை 2 பேர் சேர்ந்தும் என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருந்தாருன்னா அசுத்த ஆவி என்ன செய்யாது? பக்கத்துக்கு வர முடியாது. அவனால வரவே முடியாது. அவனால எந்த ஒரு காரியத்தையும் உங்களை குழப்பவோ, உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை கொண்டுவரவோ, உங்களை எதுவுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போகாதபடிக்கு நமக்கு சந்தேகம் வந்தா போயிடுவாரு, குழப்பம் வந்தா போயிடுவாரு, டென்ஷன் ஆனா போயிடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாருன்னா மாம்சத்துல ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அப்படி நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது யாராலையும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த குழப்படியும் கொண்டு வர முடியாது, எந்த சந்தேகத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தா கூட நமக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். இவங்க சொல்றது மாம்சத்துல சொல்றாங்க, நம்மள மாம்சத்துல இந்த காரியத்தை பண்றாங்க, அதனால நம்ம இடம் கொடுக்க கூடாது, நம்ம இருதயத்துல அந்த வார்த்தையை ஏத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்துக்கு இடம் வைக்காதபடிக்கு எப்பவும் என்ன செய்யணும்? நம்ம ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்ம இருந்து அதை ஆராய்ந்து பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் ஆவியானவரே இது சரியா இவங்க சொல்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்வாரு, அவர்களுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத, ஆனா நான் உனக்கு சொல்றேன், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்துல இருக்கிறதோட உனக்கு இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை என்ன செய்வாரு? செய்வார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு புத்திமதி சொல்லுவார். அவரு நமக்கு புத்திமதி சொல்லும் பொழுது அது நமக்கு சரியான முறையில நம்ம மனசுக்கு என்ன செய்யும்? படும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? ஒரு சந்தேகத்தின் பிள்ளையா இராதபடிக்கு, குழப்படியான பிள்ளையா இராதபடிக்கு, முழு விசுவாசத்தின் பிள்ளையாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை கூட ஏன் அறிக்கை பண்ற சொல்லுங்க? நமக்குள்ள கொண்டு வருகிற சத்துருவை விரட்டுறதுக்கு தான், சந்தேகத்தையும் குழப்பத்தையும் அப்படி கொண்டு வரத விரட்டுறதுக்கு தான் என்ன செய்யறோம்? நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை காலை வேளையில அறிக்கை பண்ணுகிறோம். இந்த வாரம் முழுதும் இன்றைக்கு அறிக்கை பண்ணுகிறது, இந்த வாரம் முழுதும் நமக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் இதே புக் இருக்குது, அதை வாங்கி என்ன செய்யுங்க? காலை இரவு எப்பொழுதும் அதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியத்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், வல்லமுள்ளவரே துதிக்கிறோம், கிருபையுள்ளவரே துதிக்கிறோம், அன்புள்ளவரே துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். இந்த நாளை உடைய கரத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சந்தேகத்தையும் குழப்பத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வருகிற சத்துருவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்திய தேவன் கட்டி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்க ரத்தத்தை ஊற்றி, உங்களுடைய அக்கினியை ஊற்றி, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி இப்பொழுது தகப்பனே உடைய பிள்ளைகள் நம்ம ரத்தத்தை அனுப்பி முழு விசுவாசத்தின் பிள்ளைகளாய், நம்பிக்கையின் பிள்ளைகளாய் கர்த்தர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை பரிபூர்ணமாய் ஊற்ற வேண்டுமாய் ஆண்டவரே, அது நிரம்பி வடிய வேண்டுமா துதிக்கிறோம். ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய ரத்தத்தில் பாதுகாக்க வேண்டுமா. பிசாசு சந்தேகத்தை, கர்த்தர் மேல் சந்தேகத்தையும் அப்பா உங்க மேல கர்த்தர் உங்க வசனத்து மேல அவிசுவாசத்தையும் கொண்டு வருகிற சத்துருக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்புறப்படுத்திய
நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பாயும்படியாய், வீட்டுக்குள்ள பாயும்படியாய் ஆண்டவரே, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு இருக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி என் தேவன் கட்டி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் மேல கர்த்ததாமே பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டுமா துதிக்கிறேன். ஏசப்பா, எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாளில செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, எதாவது தடைபட்டு கிடந்ததோ எல்லா பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தி என் தேவன் ஆண்டவரை அந்த பொல்லாத ஆவின் கிரியைகளை அகற்றி கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல தங்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 401 முதல் 500 முறை 500 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்ததாமே பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிக மேன்மையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியுள்ள செங்கோலை உடையவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை அஸ்திவாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாசில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளைப்பாறுதல் தருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளுக்கு விலகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்களிலும் உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தாமே பலியிட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதர்சனமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சிக்கிற அக்னியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சத்தியமுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தயையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அழகில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சௌந்தரியம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். துக்கம் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடு அனுபவித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அர்ப்பண்டு போனவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்கிற சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அநேகரை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயத்திற்கு நீதியுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். இளங்கிளையை போல துளிர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல் எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். இருளில் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம்.
பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயமிருது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புத்தகத்தில் உள்ள 501 முதல் 600 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல வியாதிகளையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களில் இருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனை அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரம்ப செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன்வாயில் வெள்ளிப்பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருமனப்பட்டிருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கிறவருடையது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சட்டில்களே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை தமது வலது இடது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது சரீரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லவருடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வனாந்தரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசினால் சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்பாலே போல் சாத்தானே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன் பிடிக்கிறவர்களை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயக்காரனை தம்பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர்கள் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவன் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விதையை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க தம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை மீன் வலைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பேரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866200922, மற்றொரு எண் 9865352721. எங்கள் இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவ தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9863527221. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.